வணக்கம் நண்பர்களே. வாக்காளர் அட்டை இல்லாமலும் வாக்களிக்கலாம். முக்கிய தகவல்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பல வாக்காளர்கள் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாமல் ஓட்டு போட முடியுமா என்ற சந்தேகத்தில் உள்ளனர். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா விதிகளின்படி வாக்காளர் அட்டை இல்லாத போதிலும் வாக்களிக்க முடியும். ஆனால் அதற்கு முக்கியமான நிபந்தனை என்னவென்றால் உங்கள் பெயர் அதிகாரப்பூர்வ வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும். பெயர் பட்டியலில் இருந்தால் அசல் வாக்காளர் அட்டை இல்லாமலே அரசு அங்கீகரித்த மாற்று அடையாள ஆவணங்களை காட்டி வாக்களிக்க அனுமதி வழங்கப்படும். இந்த மாற்று ஆவணங்களில் ஆதார் அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, வேலை அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது தபால் பாஸ்புக், ஓய்வூதிய ஆவணம், அரசு அல்லது பொதுத்துறை நிறுவன அடையாள அட்டை, தொழிலாளர் அமைச்சகம் வழங்கிய அட்டை, என்பிஆர் ஸ்மார்ட் கார்டு, மக்களவை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அதிகாரப்பூர்வ அடையாள அட்டை மற்றும் ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட டிஜிட்டல் வாக்காளர் அட்டை ஆகியவை அடங்கும். இவற்றில் ஏதேனும் ஒரு அசல் ஆவணத்தை காட்டி வாக்குச்சாவடி அதிகாரி உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்திய பிறகு வாக்களிக்கலாம். அதனால் வாக்குச்சாவடிக்கு செல்லும் முன் உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டும். பெயர் பட்டியலில் இல்லையெனில் எந்த அடையாள ஆவணமும் இருந்தாலும் வாக்களிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் மே 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். எனவே வாக்காளர்கள் முன்கூட்டியே தங்கள் விவரங்களை சரிபார்த்து தேவையான அடையாள ஆவணங்களுடன் தயாராக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஓட்டர் ஐடி இல்லைனாலும் நீங்கள் ஓட்டு போட முடியும். அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. பேன் கார்டு, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட்டு, இது மாதிரி நீங்கள் இதில் தபால் பாஸ்புக்கு, பேங்க் புக்கு, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கணும். அரசு கொடுத்த அங்கீகாரம் பண்ணனா ஒரு புக்கு வச்சுருக்கணும். ஸோ ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டு போடலாம். அதுக்கு மெயினாக லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கணும். வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் கண்டிப்பாக இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாக்கு செலுத்திக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.